49வது வருஷம் பாட்டு எழுத ஆரம்பிச்சு 89வது வருஷம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த திரைக்கவி திலகம் மருதகாசிக்கு நவம்பர் 29 நினைவு நாள். எம்ஜிஆர் கருணாநிதி ரெண்டு பேரோடையும் பல படங்கள்ல ஒர்க் பண்ணியிருந்தாலும் அவங்க ரெண்டு பேரையுமே எங்கேயுமே பயன்படுத்திக்காத சுயமரியாதைக்காரர். தாய்க்கு பின் தாரம் படத்துல எம்ஜிஆருக்கு அவர் எழுதின மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே பாட்டை இன்னைக்கு கேட்டாலும் பொட்டுல அரைகிற யதார்த்தம் அந்த பாட்டுல இருக்கும். நீலமலை திருடன் படத்துல சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா பாட்டை கேட்டா துடிக்காத நரம்பும் துடிக்கும். நேர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை பாட்டு விவசாயினுடைய வாழ்க்கையை அந்த விவசாயினுடைய வாழ்க்கையை போலவே எளிமையான வரியில ஏத்தி வைக்குது. அத்தனை பேரும் மருதகாசிய மொத்தமா மறந்தே போயிட்ட இந்த நேரத்துல தன்னுடைய முத்தான வரிகளால இந்த தலைமுறைக்கு அவரை அறிமுகப்படுத்தியிருக்காரு கவிஞர் வைரமுத்து. அழியாத காவியமா இன்னைக்கும் அவருடைய பாடல்கள் காத்துல கலந்திருந்தாலும் மருதகாசியே மறந்த காசியா போனாருன்றதுக்கு பக்காவா ஒரு காரணம் சொல்லியிருக்காரு வைரமுத்து. வாழும் காலத்திலேயே அவர் சாதனைகள் உரத்த குரல் இல்லாமல் உலர்ந்து போனதால் அதிவிரைவில் அவர் மறக்கப்பட்டு விட்டார். அது மட்டும் இல்லைங்க, அற்புதமா இன்னொரு காரணமும் சொல்லியிருக்காரு வைரமுத்து. அவருடைய புகழ் காலகாலத்துக்கு நிலைச்சிருக்கணும்னா அவருடைய குடும்பத்துல இருக்கவங்க அவருடைய நினைவை கொண்டாடிக்கிட்டே இருக்கணுமா, இல்லாட்டி அவர் பின்னாடி ஒரு நிறுவனமாவது இருக்கணுமா. நிறுவனம் அப்படின்னு வைரமுத்து சார் சொல்றது ஒரு அரசியல் கட்சி சார்பு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். குடும்பம் இருந்தா படத்துக்கு 5 பேர் பூ போடுவாங்க, நிறுவனம் இருந்தா 50 பேராச்சு கை தட்டுவாங்க. இந்த இரண்டும் இல்லாதவங்க மறைஞ்சு ஓராண்டுக்குள்ளேயே 100 ஆண்டு காலம் மறக்கப்பட்டுறாங்க அப்படின்னு சொல்றாரு வைரமுத்து. நன்றியுள்ள சமூகத்துலதான் கலைஞன் உயிரோடு இருக்கான்னு கவிஞர் வைரமுத்து சொல்றது 100க்கு 100 சரி. அறிவும் திறமையும் ஆயிரக்கணக்கில் கொட்டி கிடந்தாலும் அற்புதமான பல சேவைகளை இந்த சமூகத்துக்கு செஞ்சாலும் ஓடுறதை நிறுத்திட்டு வீட்டுல படுத்தாலே ஒருத்தனை உடனே மறக்கிற சமூகம் தானே இது. செத்த பிறகும் 10 வருஷமாவது தன்னை யாரும் மறக்க கூடாதுன்னு ஒருத்தன் நினைச்சா அதை விட பெரிய பேராசை இந்த உலகத்துல வேற என்னதான் இருக்கு சொல்லுங்க. இவள கவிதையை விட்டுட்டு போகாம காசை விட்டுட்டு போனாலாவது கொஞ்ச நாள் நினைப்பாங்க போல. அவர் வரியிலேயே சொல்லணும்னா, காசு இல்லாம நடக்காத ஐயா, காரியம் எதுவும் பலிக்காது, பூச பண்ணாட்டி அம்மன் தான் இந்த பூமியில வரம் கொடுக்காது.